how we have to prepare your questionnaire and என்னென்ன வெப் பேஜஸ்லாம் நீ தேடினா உனக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதை நான் காட்டிடுறேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் இது நான் ஏற்கனவே வந்து சொன்னதுதான், பட் எனிவே அகெயின் ஐ எம் ரிப்பீட்டிங் இட். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு அப்ரோச் அ கம்பெனி தான் நீ ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணணும். ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றீங்கன்னா, மேம் டாபிக் சொல்லுங்கன்னு கால் பண்றீங்க, பட் கம்பெனி சூஸ் பண்ணிட்டியான்னு கேட்டா இல்ல மேம் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ தட் இஸ் நாட் பாசிபிள். நீங்க ரிவர்ஸா ஒர்க் பண்றீங்க. இட் இஸ் நாட் கரெக்ட் ஆக்சுவலி. ஏன் அப்படி சொல்றேன்னா, நீ ஒரு டாபிக்கை சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நீ ஒரு கம்பெனி அப்ரோச் பண்ண அப்படின்னா கம்பெனி வந்து அந்த டாபிக்கை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் நீ சூஸ் பண்ண டாபிக் ஏத்த மாதிரி நீ கம்பெனி தேடக்கூடாது. கம்பெனியை தேடிட்டு அந்த கம்பெனில நீ படிச்ச கான்செப்ட் என்னெல்லாம் இருந்ததோ அதை பேஸ் பண்ணி தான் நீ டாபிக்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணணும். நான் சொல்றது புரியுதா? அதர்ஸ் Yes, ma'am. So first you have to choose the company. For example, ஒரு example சொல்றேன். One of the students from your class has chosen the topic training அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ட்ரைனிங்னு சூஸ் பண்ணிட்டு போறாங்க. பட் அவங்க அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு ப்ராஜெக்ட் கிடைச்சது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனில. ஸோ அந்த கம்பெனில இப்பதான் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி ஐ திங்க் சம் 3 to 4 months ஆகுது. ஸோ ட்ரைனிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அங்கே இல்லவே இல்லை. ஸோ அங்கதான் ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. She has approached some 2 to 3 companies. Finally, the student got the project in that company. The startup company தான் கிடைச்சிருக்கு. So he could able to do the project there only. So அப்போ அவங்க HR approach பண்ணும்போது, company is a startup company. There is no point of training here. Only it was just 4 months. We have just given induction program for our employees. So training அப்படின்றது அந்த டாபிக்ல பண்றது நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. So this is how you have to do this. First you have to choose the company. நீ உனக்கு என்ன கம்பெனில ப்ராஜெக்ட் கொடுக்குறானோ அங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, ஈவன் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஆனா அந்த கம்பெனில ட்ரைனிங்ன்ற கான்செப்டே இல்லாம இருக்கும். அப்படி இருந்தா நீங்க ட்ரைனிங்ன்ற கான்செப்ட்ல எதுவுமே பண்ண முடியாது. அண்ட் சம்டைம்ஸ் சில கம்பெனிஸ்ல பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்ன்ற கான்செப்டே இருக்காது. ஸோ எல்லா கம்பெனியும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் வந்து ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் ஒரு டாபிக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீ கம்பெனியை தேடின அப்படின்னா யூ குட் நாட் ஏபிள் டு கெட் யுவர் ப்ராஜெக்ட் ஆர் இன்டர்ன்ஷிப் எனிவேர். ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஜஸ்ட் ஹேவ் சம் டாபிக்ஸ் வந்து எழுதி வச்சுக்கோ. யூ ஜஸ்ட் ஹேவ் அ நோட் ஆர் அ பென், ஐ மீன் இன் அ வெப் பேஜ் எனிவேர், வேர்ட்லயோ இல்லை பிடிஎஃப்லயோ, ஈவன் இன் எ மெசேஜஸ் யூ ஜஸ்ட் கீப் இட் அண்ட் ஹேவ் சம் டாபிக்ஸ். உனக்கு ஒரு மெசேஜ்ல ஒரு 4-5 டாபிக் சூஸ் பண்ணி வச்சுக்கோ. இஃப் சப்போஸ் when you are approaching anybody asked, any HR manager asks என்ன டாபிக்ல பண்ணலாம் ஐடியா இருக்குன்னு கேட்டாங்கன்னா you have to show it immediately. So write it and take an image and save it in your mobile phone or in a mail. Okay. And the first set of topics we choose பண்ற பாத்தியா, அந்த set of topics வந்து it should cover at the maximum of all HR concepts. So training, performance appraisal, ஓரளவுக்கு motivation, இந்த மாதிரி எல்லா கான்செப்ட்ஸும் வந்து கவர் பண்ற மாதிரி ஒரு 5 to 6 topics choose பண்ணி வச்சுக்கோ. Then it will be easy to get into one topic. Once you got the project in any company or internship in any company, அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு டாபிக் என்ன பண்ணிக்கலாம், இமிடியேட்டா ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? நான் ஒரு பேஜ் வந்து உனக்கு ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் வியூ ஆகுதா? எஸ் மேம்.
Yes, ma'am. ஸோ உன்னோட கூகுள் ஆப்ல போயிட்டு ஹெச்ஆர் ப்ராஜெக்ட் டாபிக்ஸ் ஃபார் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஹெச்ஆர் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் ஆர் மேனேஜ்மெண்ட் டாபிக்ஸ் ஃபார் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு போட்டனாலே யூ வில் கெட் அ லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ் ஆக்சுவலி. சரியா? பட் த திங் இஸ் எல்லா டாபிக்ஸும் நீ கண்டிப்பா என்ன பண்ண முடியாது தட் இஸ் நாட் பாசிபிள். யூஜி லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் நீ போட்டாலுமே அதுல எல்லாமே mixed up ஆகி தான் வரும். யூ ஹேவ் டு ரீட் அண்ட் ஃபைண்ட் அவுட். இப்போ நான் ஷோ பண்ற பேஜ் உனக்கு காட்டு, ஐ மீன் விசிபிளா இருக்கா, கிளியர் வியூ இருக்கா? Yes, ma'am. ரீட் பண்ண முடியுதா? Someone please reply actually. Yes, ma'am. Yes, ma'am. Could you able to view the screen? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. I want a reply from somebody. Ma'am, we are applying for such a thing, ma'am. Hello, Yash. ma'am. Yash Anil Babani. What about others? Suraj, Ma'am, we are Yash Raju. hearing- Ma'am. Ma'am. Hello, ma'am. Hello, ma'am. Ma'am. Please add a thin box line in the same light color of Department of BBA. மேல வந்து இந்த மாதிரி ஒரு இந்த கலர்ல டெக்ஸ்ட் கலர்ல ஒரு பாக்ஸ் கொடுங்க. ஓ அதுதான் சொல்லுவேன். அதுதான் அதே கலர்ல. ஆமா ஆமா. Could you able to hear my voice? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Hello, ma'am. Hello. Yes, ma'am. This is all HR topics. So this is all HR topics. Okay. So Google போயிட்டு just HRM project topics போட்டாலே for UG students, UG level management students இது நீ என்ன போட்டாலும் you will get some topics. But அப்படியே கண்ணை மூடிட்டு இந்த டாபிக் எடுக்க கூடாது. You have to select some particular topics. Like, could anyone read it? List of topics. Could anyone read? Ma'am, impact of human resource planning on organizational performance, causes and effects of communication breakdown in an organization, effects of financial and non-financial incentives on staff productivity, effects of time management. Right. Enough. Thank you. So, human resource planning அப்படின்னு வந்து நம்ம படிச்சிருக்கோம். ஹெச்ஆர்ங்கிற ஒரு கான்செப்ட் யாருக்காவது ஞாபகம் இருக்காது? ஹெச்ஆர்டி அப்படின்னு ஒரு கான்செப்ட் படிச்சிருக்கோம். If suppose you are going to choose a topic that impact of human resource planning on office planning. நான் வந்து டாபிக் எழுதிட்டு தானே போக சொன்னீங்க, அதனால நானும் எழுதி வச்சுக்கிட்டேன்னு சொல்லி இந்த டாபிக் எடுத்துட்டு அப்படியே போகக்கூடாது. If suppose you are going to show something to others as a HR, to the HR manager, you should have some knowledge regarding the topic. ஸோ அவங்ககிட்ட காட்டும்போது ஓகே நீங்கள் ஹெச்ஆர்பியில் பண்ண போறீங்களா, ஹெச்ஆர்பினா என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் சொல்றதுக்கு தெரியணும். வாட் இஸ் ஹெச்ஆர்பி ப்ராசஸ்ன்னு கேட்டால் அதோட ப்ராசஸ் என்னன்னு தெரியணும். So if you are going to list out some 4 to 5 topics, first you want to know the basic
meaning of the topic. So HRP na enna? Human resource planning is nothing but first we have to find out the vacancies and the planning the first enna? What is planning? Ma'am, planning is how we decide to do do a thing through a process, ma'am. How What to is set a planning? process to how to set a process to get to a goal, ma'am. Okay. So HRP planning in the sense, if suppose நம்மளோட காலேஜ் என்ன பண்ணுவாங்கன்னா ஜான்வரி மந்த் வரும்போது ஒரு சர்க்குலர் சென்ட் பண்ணுவாங்க எந்தெந்த ஸ்டாஃப்லாம் வந்து கண்டினியூ பண்ண போறீங்க எந்தெந்த ஸ்டாஃப்லாம் வந்து கோயிங் டு அப்ளை ஃபார் ரெசிக்னேஷன் ஆர் இல்லாட்டி நான் வந்து நோட்டீஸ் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஓவரால் த காலேஜ் எல்லா ஸ்டாஃப்க்குமே ஒரு சர்க்குலர் வரும். எதுக்காக அந்த சர்க்குலர் கொடுக்குறாங்க? So that they can plan for recruiting new teachers. Yeah. So anyway, our semester is going to end at the period of April or May. Okay. But on the Jan itself, they will send the circular. So we have to give our consent whether I am going to continue or I am going to discontinue the particular institution. So they inform பண்ணும்போது 3 months notice கொடுத்துட்டு then I have to work for the 3 months notice period and then only I have to move on to other institution or I have to move on from here. அப்போ ஜான்ல என்ன பண்ணுவாங்க குவாலிஃபிகேஷன்ல வேணும் then only they could able to prepare advertisement and they could be able to circulate it. So again ஜூன்ல semester start பண்ணும்போது the new uh, employees will be there, new teachers will be there. ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து போஸ்டிங்க்கு வந்து அவங்க ஒரு பர்டிகுலர் டேட் ஃபிக்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, they will collect the resumes and they will filter it and they will forward the resumes to the particular departments and the HODs and other senior faculties who look into it. So finally they will select the right person, right? So அப்போ ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங்னா என்ன? ஸோ ஓவரால் ஒரு ஆர்கனைசேஷனோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு அது என்னென்ன இம்பேக்ட்ஸை கிரியேட் பண்ணுது அப்படின்றத பேசிக்காக நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குரிய கான்செப்ட்ஸை நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். யூ ஷுட் நோ அபவுட் இட். ஆனால் இந்த டாபிக் சூஸ் பண்ணுறதுக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்ககிட்ட நீ கொஸ்டின் ரைஸ் பண்ண முடியும். அந்த கொஸ்டினுக்கு அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. வெதர் இட் இஸ் எஃபெக்டிவ் ஆர் நாட், வாட் மே பி த சேஞ்சஸ் நீடட், அங்கே என்ன ப்ராப்ளம் ஆகுது, அந்த பிளானிங் வந்து இந்த ப்ராசஸில் வந்து சரியாக வரல, இல்லை பிளானிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, இன்னும் பெட்டராக இதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீ கொஸ்டினர் ரைஸ் பண்ணால் அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங் அப்படின்ற கான்செப்ட் வந்து அந்த கம்பெனியில் இருக்கணும். And if suppose the company is a very large organization, so causes and effect of communication breakdown அப்படின்றது, if suppose the company is very large, surely there will be a problem like communication breakdown கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு chances இருக்கு. So what it will cause, what may be the effect of communication breakdown, இந்த மாதிரி ஒரு கான்செப்டை நீங்க பண்ணலாம். So communication is a very common topic, but that is only possible in the case of large organization. ரொம்ப சின்ன கம்பெனி அங்கே வந்து கம்யூனிகேஷன் பிரேக் டவுன்ன்றதுக்கு கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் 80% or 90% சான்சஸே கிடையாது. And the effect of time management is also a common topic that will be there in almost all the companies. Then collective bargaining on industrial disputes, இதெல்லாம் வந்து கொஞ்சம் லீகலாக உங்களுக்கு போகும். ஸோ கலெக்டிவ் பார்கெனிங், ட்ரேட் யூனியன்ஸ் அப்படின்ற கான்செப்ட்லாம் நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய கம்பெனி ட்ரேட் யூனியன்ஸ் இருக்காங்கன்னா அங்கே நீ இதை பண்ணலாம், இல்லைன்னா நீ பண்ண முடியாது. அண்ட் த இம்பேக்ட் ஆஃப் டீம் ஒர்க் பண்ணலாம், அண்ட் பர்சனாலிட்டி அண்ட் இட்ஸ் எஃபெக்ட்ஸ் பண்ணலாம். பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல், ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட், கெரியர் டெவலப்மெண்ட்லாம் நீ கம்பெனி அப்ரோச் பண்ணுற அந்த கான்செப்ட் அங்கே இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்ரோச் பண்ணலாம். ஸோ ஒரு 5 to 6 டாபிக்ஸ் காமனாக இருக்கிற மாதிரியும் ப்ளஸ் பர்டிகுலராக நீ என்ன டாபிக் பண்ணணும்னு நினைக்கிறியோ அதையுமே மென்ஷன் பண்ணி எழுதி. Here, the staff training and development is involved for high employee performance in an organization.
The effect of motivational incentives on the performance of employees. The effect of non-financial incentives. So financial incentives ஒரு effect மட்டும் தான் analyze பண்ணணும் இல்லை. Either common motivational incentives ஒரு டாபிக் இருக்கலாம், இல்லை பர்டிகுலராக financial incentive ஓட effect இருக்கலாம், non-financial incentive ஓட effect இருக்கலாம். பட் இப்போ இன்சென்டிவ்ன்ற கான்செப்ட்ல நீ போற அப்படின்னா அந்த கம்பெனில போத். Suppose you are going to take the effect of non-financial incentives. So non-financial in the sense, so maybe giving awards like best employee of the year or a best employee of the month. So finance oriented இல்லாம ப்ரொமோஷன் கொடுக்குறது, அதாவது பேல இன்க்ரிமெண்ட் இருக்காது, பட் ஒரு நல்ல டெசிக்னேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரொமோஷன் கொடுக்குறது. ஸோ இது வந்து அந்த கம்பெனில இருக்கணும், இந்த கான்செப்ட் வந்து அந்த கம்பெனில இருக்கணும். Then only you could able to choose this concept. So this is the way you have to choose your topics. The same way, இதே மாதிரி தான் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு போட்டோம்னா again you will get our marketing project topics and போடும்போது you will get a lot of topics. So effect of advertisements on brand performance and impact of market research. I think Akshay, are you there? Akshay, Yes, ma'am. you have talked about this topic, right? The impact of market research in Yes, ma'am. achieving organizational goal. So first நீ choose பண்ற கம்பெனில market research அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கணும். Okay, ma'am. Then only you could able to find out whether with the help of the market இல்ல ஸ்டூடெண்ட் இல்ல நீ இல்ல எடுக்கும் போது அவன் கொண்டு கொடுத்துருவான். உங்களுக்கு எக்ஸல் தனி கிடைக்குது, நீ பாரு நான் பாரு. So market research அப்படின்ற கான்செப்ட் இருந்தா மட்டும்தான் you could able to find out what type of market research they are actually doing and whether they could able to achieve their organizational goal with the help of the market research. ஒரு organizational goal achieve பண்றதுக்கு we are having so many factors, but one of the factor may be the market research. So அப்போ அந்த கம்பெனி வந்து அவங்க ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி அந்த மார்க்கெட்ல சேல் அவுட் பண்ணணும். அந்த செல் பண்றதுக்கு முன்னாடி மார்க்கெட்ல அதை சேல் பண்றதுக்கு முன்னாடி they should do some market research. இல்ல ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி அவங்க ஸ்டார்ட் அப் பண்ணோடனே மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி தான் அவங்க ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணாங்க அப்படின்னா அதை வச்சு நீ பண்ணலாம். Okay, ma'am. பட் ஆனா நீ கலெக்ட் பண்ண போற பத்தியா கொஸ்டினர் அப்படின்றது கண்டிப்பா மினிமம் ஆஃப் 50 to 70 ரெஸ்பாண்டன்ஸ் இருக்கணும். உன்னோட கொஸ்டினருக்கு ஆன்சர் பண்றவங்க மினிமம் 50 to 70 இருக்கணும். ஸோ அது வந்து மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஹெச்ஆர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி. ஸோ 50 to 70 அப்படிங்கும்போது இப்போ நீ மார்க்கெட்டிங் ரிசர்ச் அப்படின்ற கான்செப்டில் பண்ணுற அப்படின்னா நீ பண்ணுற ஆர்கனைசேஷன் பெரிய ஆர்கனைசேஷனாக இருக்கணும். ஷுட் பி அ லார்ஜ் ஆர்கனைசேஷன். தென் ஒன்லி மேனேஜரல் லெவலில் இருப்பாங்க இல்லையா, அவங்களே வந்து ஒரு 50 எம்ப்ளாயிஸ் இருக்கும், 50 ஸ்டாஃப்ஸ் இருக்கும். ஏன்னா லோயர் லெவல் எம்ப்ளாயிஸ்ட்ட நீ கேட்குற கொஸ்டின் அவங்களுக்கு புரியாது. லோயர் லெவல் மேனேஜ்மெண்ட்ல இருக்கவங்க கிட்ட போயிட்டு நீ மார்க்கெட்டிங் ரிசர்ச் பற்றி பேசினா அவங்களுக்கு என்ன கான்செப்ட்னே புரியாது. ஸோ மார்க்கெட்டிங் ரிசர்ச்சை புரிஞ்சுக்கிட்டவங்களா இருக்கணும். சேம் டைம் ஆர்கனைசேஷனல் கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு அது ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ன்றது புரியணும். நீ கேட்குற கொஸ்டின் அவங்களுக்கு புரியணும். ஸோ இந்த சென்ஸ் மேனேஜரியல் லெவல்லையே ஒரு 50 எம்ப்ளாயீஸ் இல்லைன்னா இந்த கம்பெனியில் இருக்கணும். Okay, ma'am. இஸ் இட் கிளியர்? Yes, ma'am. So these are various list of topics available. Again, marketing students அதை செக் பண்ணணும். ஓகேவா? செக் பண்ணி இதுலேருந்து ஃபைனலைஸ் பண்ணணும். உங்களோட டாபிக்ஸை ஃபைனலைஸ் பண்ணிட்டு எழுதி வச்சுக்கோ. இது இப்போ டாபிக் செலெக்ஷன் முடிஞ்சிச்சா? யாருக்காவது டாபிக் செலெக்ஷன்ஸில் ஏதாவது டவுட் இருக்கா? Shall we move to the next thing? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. கூகுளில் போயிட்டு கூகுள் ஸ்காலர்னு போடுங்க. ஓகேவா? கூகுள் ஸ்காலர். இப்போ கூகுள் ஸ்காலர்ன்ற ஒரு தனி இது ஓப்பன் ஆயிடுச்சா? Yes, ma'am. ஸோ இதில் உன்னோட டாப்பிக்கை டைப் பண்ணு.
ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சிம்பிளாக உனக்கு சொல்கிறேன். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னா ஏதாவது ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி, உனக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் ஃபேஷன் இண்டஸ்ட்ரின்னு எடுத்திருக்கேன். இதில் இருக்கிற எல்லாமே வந்து பேப்பர்ஸ், ரிசர்ச் பேப்பர்ஸ். ஓகேவா? அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 4 to 5 ரிசர்ச் பேப்பர்ஸ் அதை ரீட் பண்ணணும். இட் இன்க்ரீசஸ் யுவர் நாலேஜ் ஆக்சுவலி. இதுக்குள்ள நிறைய டாபிக்ஸ் கிடைக்கும் உனக்கு. நீ வெறும் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் போடுறோம், ஆனாலும் உள்ள நிறைய வந்து டாபிக்ஸ் கிடைக்கும். இப்போ பிடிஎஃப்ன்றதுலாம் வந்து உனக்கு பிடிஎஃபாகவே ஓப்பன் ஆகும். ஸோ அதிலே வந்து உனக்கு ஒரு பர்டிகுலர் பேப்பரோட ஃபார்மேட் என்னன்றது இருக்கும். இந்த சேம் ஃபார்மேட் நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை, பட் எனிவே ஆல்மோஸ்ட் இதில் இருக்கிற மாதிரி இன்ட்ரடக்ஷன் அண்ட் லிட்ரேச்சர் வியூஸ் இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இதில் இவங்க எதை பற்றிலாம் பேச போகிறாங்க அப்படின்றதுல ஃபஸ்ட்டு ஜென்ரல் கான்செப்ட்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருவாங்க. ஸோ பிராண்ட் லாயல்ட்டி பற்றி பேச போகிறாங்க, கஸ்டமரோட பர்ச்சேஸ் இன்டென்ஷன் பற்றி பேச போகிறாங்க, அண்ட் பர்சீவ் குவாலிட்டி பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து ரெகுலேஷனோ இல்லைனா ஃபேக்டர் அனாலிசிஸோ வரைக்கும் போகிறதில்ல. வி ஆர் கோயிங் டு அல்மோஸ்ட் டு பர்சன்டேஜ் அனாலிசிஸ். பட் கைடு ஒன்னோட கைடு வந்து உனக்கு ஓகே பண்ணாங்க, உனக்கு கைட் பண்ணாங்கன்னா யூ கேன் டூ த அனாலிசிஸ் பார்ட் என்ன டிஃப்ரெண்ட் வே. ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ் யூஸ் பண்ணி நீ அனாலிசிஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? டைரக்டாக எந்த ஒரு பேப்பர்லையும் கொஸ்டினர்னு இருக்காது. பட் யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் அவங்களோட ரிசல்ட்ஸை வச்சு கொஸ்டினர் அப்படின்றத நீ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். சில இதில் வந்து கொஸ்டினர்னே இருக்கும். சில இது ரொம்ப காமனான டாபிக்ஸ்னால் நீ தனியாக என்ன பண்ணலாம், கூகுள்லேயே சர்ச் பண்ணி பார்க்கலாம். கூகுள்லேயே வந்து இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி ரிட்டன்ஷன் வச்சுக்கோங்க. நான் எம்ப்ளாயி ரிட்டன்ஷன் கொஸ்டினர்னு போனால் எனக்கு கொஸ்டினர்ஸே வரும். லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ஒரு எம்ப்ளாயி ரிட்டன்ஷன் அப்படின்ற கான்செப்டுக்கு நம்ம என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்கணும் அப்படின்ற மாதிரி there will be a list of questions. ஸோ எந்த இண்டக்ஷன் ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு வந்து ஆர்கனைசேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப பெட்டர் இண்டக்ஷன் ப்ரோக்ராமாக இருக்குது, உங்களுக்கு கொடுத்த ஆன்போர்டிங் இண்டக்ஷன் ப்ரோக்ராம் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குதா, do you like your workplace and surroundings, இந்த மாதிரி உங்களோட கொஸ்டின்ஸ் இருக்கும். So again you have to read a lot and you have to take a notebook and you have to write and list out the questions. நீ ஒரு 50 questions and 40 questions எழுதுனாதான் அதுலேருந்து ஒரு 20 to 25 questions ஓகே பண்ண முடியும். நீ எழுதுறதே ஒரு 10 questions 15 questions அப்படின்னா you could not able to get the questioner கிடைக்காது. ஏன்னா சில கொஸ்டின்ஸ் வந்து ஹெச்ஆர் மேனேஜர்ஸ் இது வேண்டாம், இது வந்து ரொம்ப டீடைல்டு கொஸ்டினாக இருக்குன்னு ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இப்போ இதில் எழுதியிருக்க கொஸ்டினர் வந்து உனக்கு எந்த கம்பெனியில் ப்ராஜெக்ட் கிடைக்குதோ அங்கே இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீ ஆல்ட்ரு பண்ணிக்கணும். அதுக்கெல்லாம் உன்னோட கைடு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செட் உன்னோட டாபிக், உன்னோட கம்பெனி அண்ட் த கொஸ்டினர், பேசிக் செட் ஆஃப் கொஸ்டினர். உன் டாப்பிக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் நீ ஒரு எம்ப்ளாயீஸ் கிட்டே கேட்கலாம், இல்லைனா ஒரு கஸ்டமர்ஸ் கிட்ட நீ கொஸ்டின் பண்ணலாம். உன்னோட டாபிக் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ் அதை ஒரு நோட் புக்கில் எழுதிக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு கைடு அலாட் பண்ணும்போது அந்த கொஸ்டினர் எல்லாத்தையுமே அவங்களுக்கு தேவையான மாதிரி கரெக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஹவ் யூ ஹாவ் டு ப்ரொசீட் இது எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? மேம் இப்போ ஒரு கொஸ்டினர்ல மினிமம் இல்ல மேக்ஸிமம் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கலாம்? 20 to 25 தான் மினிமம் 20 கொஸ்டின்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்ன்றது என்னோட டெமோகிராஃபிக் டீடைல்ஸ் தான் இருக்கும். அவங்களோட நேம் வந்து ஆப்ஷனல் தான். ஸோ சப்போஸ் உங்களோட டாபிக் அவங்க ஏஜ் குரூப் வந்து தேவைப்படுது அப்படின்னா அவங்களோட ஏஜ் நம்ம கேட்போம், அண்ட் தென் ஜெண்டர் கேட்போம். அண்ட் இந்த மாதிரி டெமோகிராஃபிக் கொஸ்டின்ஸ் ஒரு 2-3 போயிட்டா கூட
பேலன்ஸ் உனக்கு ஒரு 20 கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா you could be able to find a good suggestion and findings. ஓகே மேம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் அந்த டெமோக்ராஃபிக் இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லாமல் மினிமம் 15 கொஷின்ஸ் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் ஐ மீன் ஜெண்டர், ஏஜ், அவங்க என்ன டெசிக்னேஷனில் கம்பெனியில் இருக்காங்க, இதெல்லாம் இல்லாமல் மினிமம் 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். 1-5. ஓகே மேம். ஸோ 15 கொஸ்டின்ஸ் அப்படின்றது நிறைய சைட்ஸ் இருக்கும். இப்போ நான் வந்து எம்ப்ளாயி ரிட்டன்ஷன் போட்டேன்னா ஃபர்ஸ்ட் சைட்டை நான் உனக்கு ஓப்பன் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கேன். பட் அகெயின் யூ வில் ஹேவ் அ லிஸ்ட் ஆஃப் சைட்ஸ். எம்ப்ளாயி ரிட்டன்ஷன் கொஸ்டின், சாம்பிள் சர்வே, இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஒன்னொன்னே ஓப்பன் பண்ணி பாரு. ஒவ்வொன்றுலையும் நிறைய different types of questions இருக்கும். You just find out some, list out some questions. ஒரு 40 questions எழுதி வச்சுக்கோ. then it will be useful. அதில் உனக்கு எது வேணும் வேணான்றதை நீ கைட் கிட்ட கேட்டு டிசைட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சம்டைம்ஸ் கம்பெனியில் இருக்கிற ஹெச்ஆர் மேனேஜரே உங்களுக்கு கைட் பண்ணுறாரு அப்படின்னா கம்பெனிலே கூட நீ வந்து யூ கேன் கெட் இட். அதில் நீ வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம், கொஸ்டின்ஸ் ஃபில்டர் பண்ணிக்கலாம். the same thing நீ இமேஜஸில் போனாலும் you will get list of questions. இமேஜஸ்லேயும் உனக்கு கிடைக்கும், கொஸ்டின்ஸ் கிடைக்கும். நீ அதையுமே பார்த்து உன்னோட கொஸ்டினர்ஸ் வந்து நீ எழுதிக்கலாம். பட் யூ ஹேவ் டு ஒர்க். ஒரு 1 டே வந்து நீ சிஸ்டமில் உட்காந்து உன்னோட டாபிக், அந்த டாபிக் ரிலேட்டடான உள்ள பேப்பர்ஸு அண்ட் அதுக்கான கொஸ்டின் இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன்னு வச்சுக்கோயேன். அண்ட் தென் எஸ்பெஷலி அந்த கூகுள் ஸ்காலருக்குள்ளே போயிட்டு நீ என்ன டாபிக் பண்ண போறியோ அந்த டாபிக் ரிலேட்டட் பேப்பர்ஸ் எடுத்துக்கோ. உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மேம். ஸோ இப்போ வந்து இது ஃபுல்லாக நான் டைப் பண்ணி ஒரு ஒரு A4 ஷீட் மாதிரி நான் கொடுத்து நான் வந்து இப்போ யார்கிட்ட கேட்கணுமோ எம்ப்ளாய் கிட்ட அவங்க கிட்ட வந்து நான் சர்க்குலேட் பண்ணணும். ஆமா, எய்தர் நீ இப்ப நீ உனக்கு மேனேஜரல் லெவல்ல தான் நீ பண்ண போற அப்படின்னா அவங்களோட மெயில் ஐடிஸ் வாங்கிட்டு நீ காமனா அவங்களோட மெயிலுக்கு கூட கூகுள் ஃபார்ம் போட்டுடலாம். நீ வந்து பேப்பர் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை சப்மிட் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. இஃப் சப்போஸ் தே ஆர் எனஃப் டு ஹேண்டில் கூகுள் ஃபார்ம், அவங்க அந்த அளவுக்கு நாலேஜபிளாக தான் இருக்காங்க. அண்ட் கம்பெனியும் வந்து எல்லாரோட எம்ப்ளாயிஸோட இமெயில் ஐடியோ இது வந்து கொடுப்பாங்க அப்படின்னா நீ அவங்களோட இமெயில் ஐடிஸ் மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு நீ அவங்களுக்கு வந்து கூகுள் ஃபார்ம் கலெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை வாட்ஸ்அப் குரூப் ஏதாவது இருக்குன்னா நீ அதில் கூட வந்து உங்களோட கூகுள் ஃபார்ம் கலெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை மேம், இப்போ அப்படி இட் நீட் நாட் பி த பிரிண்டட். இன்னொரு டவுட் மேம், இப்போ வந்து நம்ம கொஸ்டினர் வந்து எல்லாமே முடிச்சிடும், ஐ மீன் டேட்டா கலெக்ட் பண்ணிக்கிறோம். அது கழிச்சு அது வந்து ப்ராஜெக்ட் அதை வந்து எப்படி மேம் ஒரு அவுட்புட்டாக கொடுக்கறது, அதை பற்றி ஒரு கிளியர் பிக்சர் இல்லை மேம். அதை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். பிகாஸ் இது ஃபர்ஸ்ட் நம்ம முடிச்சோம்னா அது ஒரு 1 டே ப்ராசஸ் பண்ணி அது வச்சு. எப்படி பண்றது நான் ஒரு ப்ராஜெக்ட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே மேம். ஸோ இப்போதைக்கு நாங்கள் வந்து நீ கூகுள் ஃபார்ம்ல இல்லை நீ கூகுள் ஃபார்ம்ல கலெக்ட் பண்றதே வந்து உனக்கு ஒரு எக்ஸல் ஷீட்ல டேட்டாவா தான் கன்வெர்ட் ஆகி உனக்கு கிடைக்கும். ஸோ அதை வச்சு அதுக்கப்புறம் நீ என்ன அனாலிசிஸ் போட போறது யூ வில் கெட் an idea easily. ஏன்னா இப்போ நீ அதையே பண்ணாம இப்போ நான் எல்லாத்தையும் ஓரலா சொல்லும்போது உன்னால இமேஜினரியா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் த டாபிக் அண்ட் டூ த ஃபிக்ஸ் த கொஸ்டினர், அதெல்லாம் கலெக்ட் பண்ணு. தென் ஒன்ஸ் யூ கலெக்டட் அண்ட் யூ ஹேவ் சம் ரா டேட்டா, உனக்கு அது என்ன பண்றதுன்னு புரியும். ஓகே மேம், இப்போ ஃபர்ஸ்ட்டு டாபிக் செலக்ட் பண்ணிட்டு வந்துட்டு கம்பெனிலேருந்து அந்த லெட்டர் மட்டும் வாங்கணும் இல்லையா மேம்? ஆஃபர் லெட்டர் மேம். கம்பெனில இருந்து கம்பெனிலேருந்து ஒரு லெட்டர் வாங்கணும் இல்லையா மேம்? ஆஃபர் லெட்டர் சம்திங். இல்ல ஆக்சுவலா உங்களுக்கு இன்னும் கைடு வந்து செலக்ட் பண்ணல. சப்போஸ் நீ அதுக்கு முன்னாடி இன்டர்ன்ஷிப்பே கம்ப்ளீட் பண்ணிடுற அப்படின்னா ஒரு கம்ப்ளீஷன் லெட்டர் சென்ட் ஓகே. கைடு அலாட் பண்ணி நீ ஃபர்ஸ்ட் ரிவ்யூ கொஞ்சம் ஃபாலோ அவுட் பண்ணும்போது நான் இன்டர்ன்ஷிப்பே இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா அப்போ நீ உன்னோட கன்ஃபர்மேஷன் லெட்டர், அதாவது ஒரு கம்பெனி வந்து கன்ஃபர்மேஷன் லெட்டர் நீ சப்மிட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இப்போ இன்டர்ன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு தான் நினைக்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க இன்டர்ன்ஷிப் கிடச்சிச்சு போகிறேன் அப்படின்னு சொல்லி. அப்படி போகிறேன்னா ஆல்மோஸ்ட் இன்னும் வித்தின் 2 to 3 weeks தான் இன்டர்ன்ஷிப்பே கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ யூ வில் ஹேவ் யுவர் கம்ப்ளீஷன் லெட்டர் ஆக்சுவலி. தட் இஸ் இட். ஓகே. Any other queries? So attendance வந்து 214 to 219 and untaken. Screen தெரியுதா? Yes ma'am. Ma'am.
I started taking attendance as 214 until 219 I have taken totally 42. So in a remove பண்ணா கூட 41 ஆகும். So number 1, 2, 3, 4, 6, 7,